Hello everyone, welcome back to our channel A Life Trendy Fashion. Fashion-னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இனிமே ஒரு சீரீஸா பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஐம் so sorry, என்னோட லாங் வீடியோ ரொம்ப கேப் விழுந்துருச்சு. பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டதுனால ஷார்ட்ஸ் மட்டும்தான் என்னால் போட முடியுது. பட் இனிமேலாவது ஒரு லாங் வீடியோ நிறையா ஃபேஷன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் மறுபடியும் அகெயின் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒன்று தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் சாரீ டு ட்ரெஸ் கன்வர்ஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறையா சாரீ டு ட்ரெஸ் கன்வர்ஷன் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 100+ கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த வீடியோ நான் காமிக்க போகிறதுனா ஒரு கேரளா சாரீ. இது ஒரு கிளைண்ட்டோடது. ஸோ நமக்கு தெரியும் கேரளா சாரீ அப்படின்னா பிளைனாக இருக்கும். அதில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு டிசைன் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறது அப்படின்னா இந்த பார்டர் மட்டும்தான். ஸோ இந்த பார்டர் தான் மெயின் ஹைலைட். அப்போ இந்த பார்டரை பேஸ் பண்ணி தான் இதோட டிசைன் இருக்கணும். மற்றபடி த என்டையர் சாரீ இஸ் ஃபுல் பிளைன் காட்டன் கேரளா சாரீ. இது மை ஃப்ரெண்ட் ரகுராமோட சிஸ்டர் அவங்களுடைய சாரீ இது. ஸோ இவங்களுக்கு நான் என்ன டிசைன் பண்ணுறேன், இது எப்படி நம்ம ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதில் மேலே யோக் பார்ட்க்கு நம்ம அங்கரக்கா ஸ்டைல் பேட்டர்ன் பண்ணலாம். கீழே ஒரு 2 லேயராக இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 லேயராக. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர் டோட்டல் சாரீ. ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கிறது 1 மீட்டர் யோக்குக்கு, 3.5 மீட்டர் ஃபஸ்ட் லேயருக்கு. ஸோ இதுக்கே 4.5 மீட்டர் போயிடுச்சு. ஸோ ஸ்லீவுக்கு ஒரு 1/2 மீட்டரு. அண்ட் ரிமைனிங் போர்ஷனை ரிமைனிங் செகண்ட் லேயர். ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ யோக் ஒரு அங்கரக்கா ஸ்டைலில் பண்ணலாம். ஸோ அங்கரக்கா ஸ்டைல் எப்படின்னா ஒரு 2 பார்ட்டாக வரும். ஸோ இதை ஒரு பார்ட்டிஷனாக எடுப்போம். ஓகே, இது இன்னொரு பார்ட்டிஷனாக எடுப்போம். ஸோ இதுதான் அங்கரக்கா ஸ்டைல். இது உள்ள ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், இது வெளியில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு லேயர் நான் நல்லா க்ராஸ் கொடுத்துட்டு நல்லா கீழே போட போகிறேன். அந்ததோட பார்டரை நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எப்படியும் நமக்கு 3.5 மீட்டர் தேவைப்படும். ஸோ இதுக்கு எப்படியும் ஒரு 1 மீட்டர் தேவைப்படும். அவங்க ஸ்லீவ் எல்போ தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம எல்போவில் இங்கே பார்டர் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு 1/2 மீட்டர் தேவைப்படும். இப்போது இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் லேயர் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கேயும் மட்டும் அட்டாச்சாக இதுலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ்க்கு மட்டும் வச்சு இங்கே ஒரு லேயர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதில் நான் சொன்ன அந்த பார்டர் ஹைலைட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஹைலைட் பார்டரை நம்ம இங்கே கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துட்டா அப்போ இது ஒரு 10 இன்ச்சஸ் கேப் கொடுத்தா தான் நமக்கு இந்த 2 லேயர் டிஃப்ரென்சியேஷன் தெரியும். அதே மாதிரி நம்ம இங்கே பார்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது யோக் வித் அங்கரக்கா ஸ்டைல், இதில் ஸ்லீவு வித் பார்டர். நம்ம இந்த நெக் எடுத்ததுனால நான் பின்னாடி க்ளோஸ் நெக் தான் பிளான் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஓப்பன். ஸோ ஒரு 5.5 மீட்டருக்கு இந்த மாடலில் நம்ம அவுட்புட் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் தி அவுட்புட். அந்த கேரளா சாரீ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சாரியில் தச்ச ஒரு டபுள் லேயர் சூப்பரான மேக்ஸி. இது எப்படின்னா ஒரு கேரளா டச் இருக்கும் இந்த சாரீ டிசைனில். ஸோ அஸ் ஐ செட் பிஃபோர், ஒரு சாரீனா ஒரு 5.5 மீட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த 5.5 மீட்டரில் உங்களுக்கு 3.5 மீட்டர் இந்த கீழே லேயர். ஸோ இது நம்ம ஃபுல் க்ராஸ் போட்டிருக்கோம். பார்டர்ஸை ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு இந்த பார்டரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஒரு நல்ல லாங்காக ஃப்ளோர் லென்த்துக்கு இந்த ஒரு 3 லேயருக்கு நம்ம பண்ணியாச்சு. நல்ல லாங், நீங்கள் பாருங்கள். ஸோ ஹவு லாங் இட் இஸ். ஸோ இந்த அளவுக்கு லாங்காக இருக்குது. ஓகே, இது ஒரு 3.5 மீட்டர் போயிடுச்சு. ஸோ மேலே அங்கரக்கா ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கரக்கா ஸ்டைல்னால் இது 2 பார்ட்டாக பண்ணி இது 2யுமே இப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பார்ட், இந்த லேயர் ஒரு பார்ட். ஸோ இது 2மே சேர்த்து ஒரு யோக் ரெடி பண்ணதுனால இதுக்கு இந்த ஃபினிஷிங் இருக்குது. இது வெறும் பார்டர் மட்டும் வச்சு இந்த நெக் பேட்டர்ன் நம்ம கொடுக்கலாம், பட் இந்த அங்கரக்கா லுக் வராது. ஸோ என்னோட கிளைண்ட் இந்த மாதிரி ஸ்டைல் கேட்டதுனால நான் இப்படி 2 தனித்தனியாக பண்ணி அதை கம்பைன் பண்ணி ஒரு யோக்கா பண்ணியிருக்கோம். அண்ட் ரிமைனிங் சாரியோட பல்லு ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இந்த ஃப்ரண்ட் லேயர். இந்த ஃப்ரண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் யோக்கோட ஜாயிண்ட்.
ஸோ இதை வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கே வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டுருக்கேன். அப்போ அதில் இருக்கிற ஒரே விஷயம் இந்த பார்டர் மட்டும்தான். அதை எடுத்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த பார்டர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். உள்ள ஒரு லேயர் இருக்கு, வெளியில ஒரு லேயர் இருக்கு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதே இந்த சென்டர் பார்டர் தான். ஸோ மற்றபடி எப்பயும் போல அவங்க ஒரு எல்போ ஸ்லீவ் கேட்டதுனால அவங்களுக்கு எல்போ ஸ்லீவ் அண்ட் இந்த பார்டரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ வெரி சிம்பிள், நீட் அண்ட் எலிகண்டான ஒரு கேரளா சாரீ. அதில் ஒரு சூப்பரான மேக்ஸி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேரளா சாரீ இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் தட். இந்த மாதிரி ஒரு சூப்பரான மேக்ஸியா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணோம். இந்த சாரீ வந்து ஒரு பிளெயின் கேரளா சாரீ. பல்லுவில் இந்த பார்டர் மட்டும்தான் இருந்தது. இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிற சாரீல பல்லுவில் டிசைன் இருக்கு அப்படின்னா அது இந்த இடத்துல வந்துடும். பிளெயினா சாரீ இருந்தாதான் நம்ம இஷ்டத்துக்கு அதை டிசைன் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒரு அவுட்புட்னாலும் கொண்டு வரலாம். இன்கேஸ் பல்லுல வந்து ஜரி இருக்கு, இல்லை நிறைய லைன்ஸ் இருக்கு, ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, பீகாக் டிசைன் இருக்கு, அந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸ் இருக்கு அப்படின்னா அந்த இது ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம் அண்ட் மேக்ஸி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பிளெயினா இருக்கிறதுனால என்னால இந்த ஒரு சூப்பர் அவுட்புட் கொடுக்க முடிஞ்சது. உங்ககிட்ட இருக்கிற சாரீ வந்து டிசைனா இருந்தா கூட நோ ப்ராப்ளம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். பட் இவங்க சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அப் டு 40-42 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் XXL இருப்பாங்க, 4XL 5XLலாம் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ ஷார்டேஜ் ஆஃப் ஃபேப்ரிக் வரும். ஒரு சாரீ அப்படின்னா ஒரு 5.5 மீட்டர் தான் சைஸ் செட் பிஃபோர். அதுக்குள்ள நம்ம வந்து அந்த 4XLக்கு என்ன டிசைன் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேற ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி எப்படினாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம், சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும், அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த சாரீ டிசைன் அண்ட் மெஷர்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் சாரீ டு ட்ரெஸ் கன்வர்ஷன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த கேரளா சாரீ கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி பண்ணலாமா, இல்லை இன்னும் உங்ககிட்ட எதுவும் ஐடியாஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஓன் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. www.elitrendyfashion.comல நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அதுலேயே ப்ரைஸ் டீடைல், நம்ம ஃபேப்ரிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975214 நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா எங்களுடைய கேட்லாக் ஷேர் பண்ணுவோம். அந்த கேட்லாக்லையும் வித் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விதவிதமான நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் bye bye.